ஆத்தியாத்மிக நிதி சேனல் உறுப்பினர்களுக்கும் உலக மக்கள் எல்லோருக்கும் கருட பஞ்சமி திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேவி கௌரியுடைய ஆசிர்வாதத்தோட உங்க வாழ்க்கை சூரியன் போல் பிரகாசமாகவும் வானவில் போல் வண்ணமயமாகவும் இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இதற்கு முந்தைய பதிவில் கருட பஞ்சமியில் வரக்கூடிய கௌரி பூஜையை எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நான் எங்கள் வீட்டில் எப்படி கருட பஞ்சமி பூஜை செய்திருக்கிறேன் அப்படின்றத பற்றி பார்ப்போம். கௌரி தேவியை அமர்த்தக்கூடிய இடத்துல கோலமிட்டு அங்கே ஒரு மனை போட்டு அந்த மனைக்கு மேலே வாழை இலை விரித்து அந்த வாழை இலை மேலே பச்சரிசி பரப்பி அதற்கு மேலே தேவி கௌரி அமர்த்துறதற்கான உருவ சிலையை வச்சு தேவி கௌரிக்கு மாங்கல்யமும் நகைகளும் அணிவிச்சிருக்கேன். தேவி கௌரியை அமர்த்தக்கூடிய கலசத்திற்குள்ள பச்சரிசியும் மஞ்சக்கிழங்கும் போட்டிருக்கேன். நீங்கள் தேவி கௌரியுடைய திருமுகத்தை மஞ்சளில் செய்கிறதுனா செய்யலாம், சந்தனத்தால் செய்கிறதுனா செய்யலாம், இல்லைனா தேவி கௌரியுடைய திருமுகம் ரெடிமேடாகவும் கிடைக்கும், வெள்ளியில் கிடைக்குது, மெட்டலில் கிடைக்குது, அலங்கரித்த திருமுகங்களும் கிடைக்குது. நாங்கள் எங்கள் வீட்டில் சில பண்டிகைகளுக்கு தேவியுடைய திருமுகத்தை மஞ்சளில் செய்து வழிபாடு செய்வோம். சில பண்டிகைகளுக்கு தேவியுடைய ரெடிமேட் திருமுகத்தை வச்சும் வழிபாடு செய்வோம். தேவி அலங்காரம் செய்கிறதற்கு மல்லிகை பூவும் சம்பங்கி மாலையும் ரோஜா பூக்களும் செவந்தி மலர்களும், அர்ச்சனை செய்வதற்கு உதிரி அரளி புஷ்பங்களும் எடுத்திருக்கிறேன். புஷ்பங்களால் செய்த மாலையை எப்படி நம்ம கௌரி தேவிக்கு அணிவிக்கிறோமோ அதுபோல் பஞ்சினால் மாலைகள் செய்து அந்த மாலையையும் நான் தேவி கௌரிக்கு இன்னைக்கு அணிவிச்சிருக்கிறேன். அடுத்ததாக நான் நோன்பு கயிறு செஞ்சுருக்கிறேன். இந்த கருட பஞ்சமி பூஜைக்கு 9 நூல்களை எடுத்து அதில் 9 முடிச்சுகள் போட்டு அதில் மஞ்சள் தேய்ச்சி அந்த நோன்பு கயிறுகளை நான் செஞ்சுருக்கிறேன். 2 நோன்பு கயிறு செஞ்சுருக்கிறேன். பொதுவாக இந்த நோன்பு கயிறு செய்யும் பொழுது தோரண பூஜை அப்படின்னு சொல்லப்படுற நோன்பு கயிறுக்கான பூஜையை செய்து முடித்த உடனே ஒரு கயிறை நீங்கள் அம்மனுக்கு சாத்தணும். அடுத்ததாக உங்கள் வீட்டில் எத்தனை பெண்கள் இருக்கிறாங்களோ அந்த கணக்கின் அடிப்படையில் நீங்கள் அவங்களுக்கான நோன்பு கயிறை செய்து தோரண பூஜை செய்து அதற்கப்புறம் நீங்கள் அந்த நோன்பு கயிறை அணிஞ்சிக்கலாம். அடுத்ததாக ஆர்த்தி எடுக்கிறதற்காக ஒரு தட்டில் சுண்ணாம்பும் மஞ்சளும் கலந்து 2 விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். பூஜை செய்யும் பொழுது பூஜாரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் இந்த தட்டை வைத்து அதற்கப்புறம் ஆர்த்தி எடுப்போம். 1000 பேர் சொல்லி அழைத்தாலுமே அம்மா என்றழைக்கும் சுகம் காணுமா, நாளெல்லாம் கோலம் பல கொண்டாலுமே நலம் செய்யும் நாயகி போலாகுமா. அடுத்ததா பிரசாதத்திற்கு பாயசம், இட்லி, பருப்புருண்டை வச்சுருக்கேன். அடுத்ததா பழ வகைகளில் வெற்றிலை, பாக்கு, தேங்காய், வாழைப்பழம், ஆப்பிள், சாத்துக்குடி, மாதுளம்பழம் இதெல்லாமும் வச்சுருக்கேன். அடுத்ததா அந்த பூஜை முடிஞ்ச உடனே சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுக்கறதற்காக வெற்றிலை, பாக்கு, மைடப்பா, கண்ணாடி வளையல், ரவிகை துணி, தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம் இதெல்லாமும் வச்சுருக்கேன். இந்த முறையில் தான் நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கருட பஞ்சமியுடைய கௌரி பூஜையை செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்கள் உற்றார் உறவினரோடும் பகிர்ந்து அவங்களுக்கும் கருட பஞ்சமியுடைய வழிமுறைகளை உணர்த்துங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஆத்தியாத்மிக நிதியோடு இணைந்து ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவனுடைய பெருமையை பரமானந்தம்னு உணர்ந்து அதில் லயித்து இறைவனுடைய திருவடியை நீங்கள் அடையணும் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். தேவி முப்பரையுடைய ஆசிர்வாதத்தோட உங்கள் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியானது மேலெலும்பி அது சகஸ்ரதலத்தை அடைஞ்சு ஞானமானது உங்களுக்கு உண்டாகணும்னு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன்.